அதாவது இந்த விபூதி குங்குமத்தை கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. கண்ணாடியை பார்த்து எல்லாரும் வைப்பாங்க. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, கர்ப்ப கிரகத்தில் போய் அதை பார்க்கும்போது இந்த மூன்றாவது கண்ணு தான் திறக்கப்படும். இட் இஸ் அ பிக் சயின்ஸ் பை இட் செல்ஃப். டெம்பிளுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே இதை சார்ந்து தான் போகிறது. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் இந்த மூன்றாவது கண்ணோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த மூன்றாவது கண் உள்ளே போய் அதை அக்சஸ் பண்ணிடும். அதுக்கும் சர்வருக்கும் கனெக்டட். அண்டத்துக்கு இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குது. ஸோ அந்த மூன்றாவது கண்ணை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ள பிண்டத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அண்டத்தை தொட முடியும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இந்த ஐம்புலன்களுக்கு எப்படி வெளிமுகமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை இது புரிஞ்சுக்கிற சக்தி இதுக்கு இருக்குதோ, இந்த ஐம்புலன்களுக்கு உள்முகமாகவும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. அதாவது எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அந்த சக்தியை உணர்வதற்கான ஒரு டைமென்ஷன். இது ஒரு பெரிய டாப்பிக்காக உலகத்தில் போயிட்டுருக்கு. இந்த மூன்றாவது கண்ணு, தேர்ட் ஐ ஓப்பனிங், இதை பற்றின நிறைய டிபேட்ஸ், நிறைய இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது சிவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணு, எனக்கு திறந்த நான் சிவனாக மாறிடுவேனா, இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது, பட் டே டு டே லைஃபுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ் இருக்குது. முதல்ல இதை பற்றி பேசணுன்னா ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம். பட் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அதாவது மூன்றாவது கண் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு முன்னாடி, கண்ணுங்கிறது நமக்கு ஐம்புலன்களில் ஒரு புலன். 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் கண் ஒன்று. அதாவது பார்க்குறது, கேட்குறது, லிசனிங், ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட்டு, தொடு உணர்ச்சி. சரிங்களா? ஸோ இந்த 5 ஐம்புலன்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குது. இந்த கடவுள் இந்த ஐம்புலன்களையும் எதுக்கு கொடுத்துருக்காரு? அதில் கண்ணும் ஒரு விஷயம். இதை எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த வெளியில் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கும் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. வெளியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா என்னால் பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், உணர முடியும். ஸோ இதை நான் மேனிப்புலேட் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இந்த ஐம்புலன்களுக்கு எப்படி வெளிமுகமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை இது புரிஞ்சுக்கிற சக்தி இதுக்கு இருக்குதோ, இந்த ஐம்புலன்களுக்கு உள்முகமாகவும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. அதாவது எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அந்த சக்தியை உணர்வதற்கான ஒரு டைமென்ஷன். அதாவது உதாரணத்துக்கு இந்த காதால் வெளியில் இருக்கிற சத்தத்தை கேட்க முடியுது. ஆனால் இந்த காதால் உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற சத்தத்தை கேட்க முடியுதானே? இப்போ முடியலை. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது இந்த காது கேட்கும். இப்போ வெளியில் ஒரு மணி சத்தம் கேட்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மணி இருக்குது. உங்களுக்குள்ளே, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அது கேட்கலை. ஏன்னா அந்த என்னுடைய இன்னர் சென்சஸ் ஆஃப் மை இயரை நான் ஆக்டிவேட் பண்ணலை இன்னும். ஏன்னா வெளிமுகத்திலேயே நான் போயிட்டுருக்கேன். இப்போது டேஸ்ட்டுங்கிறது வெளியிலேருந்து நாக்கில் படுற ஒரு விஷயம். இந்த டேஸ்ட்டுங்கிறது என் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேஸ்ட்டால் முடியும். ஓகே, இப்போது என்னை யாரோ ஒருத்தங்க தொடுறாங்க, எனக்கு தொடு உணர்ச்சி இங்கே இருக்குது. இந்த தொடு உணர்ச்சி தொட்ட உடனே இது மனுஷன் தொடுறான், ஊசி வச்சு குத்துனா ஊசி குத்துதுன்னு என்னால் உணர முடியுது இல்லையா? இதே தொடு உணர்ச்சி உள்முகமாக வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ இதை உணர முடியும். ரத்தம் ஓடுறத உணர முடியும். உள்ளுக்குள்ளே நாடிகளில் பிராணசக்தி நகர்றதை உணர முடியும். இது இந்த தொடு உணர்ச்சியோட இன்னர் வேர்ஷன். ஓகே, ஸோ இந்த ஐம்புலன்களும் இந்த உலகத்தில் இருக்கிற 99% மக்கள் எல்லாமே வெளிமுகத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உள்முகத்துக்கு கொண்டே போகல. இதுதான் நம்ம செய்த மிகப்பெரிய தவறு. ஏன் இதை தவறுன்னு சொல்கிறோன்னா, நம்ம சக்தி அனைத்தையும் இந்த ஐம்புலன்களில் வெளியிலே விட்டுறோம். இப்போ உள்ளே போய் இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அண்ட சராசரமே உள்ளதான் இருக்குது. நீங்கள் வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் அந்த காலத்தில் சித்தன் சொன்னான்,
அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொன்னான். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். இன்னொரு உதாரணம், கிருஷ்ணர் சின்ன பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மண்ணை தின்றுவார். அவங்க அம்மா வந்து ஓங்கி 2 அடி அடித்து வாயை திறடா அப்படிம்பாங்க. வாய்க்குள்ளே உலகமே இருக்கும். இது கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பொட்டென்ஷியல் கிருஷ்ணா தான். நமக்குள்ள அண்ட சராசரமே இருக்குது, நீங்கள் வெளியில் தேட தேவையே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 5 புலன்களை உள்முகமாக திருப்ப வேண்டும். அப்போது உங்களுடைய இந்த 5 புலன்களும் இன்னர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா யூ பிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். மிகப்பெரிய சக்தியாக மாறிடுவீங்க. இதில் ரொம்ப குறிப்பாக பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த 2 கண்களும் வெளியில் பார்க்கறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிறது. இந்த 3வது கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை உள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கார். எப்படி காது வெளியில் இருக்கிற விஷயத்தை கேட்குறதுக்கும் உள்ளே இருக்கிறத கேட்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, டச்சுக்கு இருக்கோ, இந்த கண்ணுங்கிறது 3வது கண்ணுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அதை பார்க்க முடியும். அப்போது எனக்குள்ளே எல்லாமே இருக்குது, அண்ட சராசரமே உள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வரே உள்ளே தான் இருக்குது. நீங்கள் அந்த சர்வர் அக்சஸ் இல்லை. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டில் போயிட்டீங்கன்னா கிளைண்ட் மெஷினில் இருப்பீங்க. நான் ஏற்கனவே கிளைண்ட் சர்வர் பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஸோ 2ஐயும் லிங்க் பண்ணுறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 3rd ஐ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த 3வது கண் உள்ளே போய் அதை அக்சஸ் பண்ணிடும். அதுக்கும் சர்வருக்கும் கனெக்டட். அண்டத்துக்கு இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குது. ஸோ அந்த 3வது கண்ணை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ள பிண்டத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அண்டத்தை தொட முடியும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இது வெறும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கிங்காக மாறிடுவீங்க, வேறு லெவலுக்கு வந்துடுவீங்க. இதை பற்றி நம்ம பேசினோம்னா மணிக்கணக்காக பேச. ஒவ்வொரு ஃபீல்டில் யார் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கானோ அவன் வந்து இந்த உள்முகமாக அவங்கள அறியாமலே இந்த இடத்த டச் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கவனம் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அந்த இடத்துல ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் கவனம் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் ஒரு அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படுது. அப்போது கையில் அடிபட்டு இந்த இடத்துல ஒரு வலிக்குது அப்படின்னா உங்களை அறியாமலே ஹோல் டே அந்த வலி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இங்கே வலிக்குது, ஐயோ இங்கே வலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சென்சேஷன் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு செருப்பு வாங்குறீங்க, அந்த செருப்பு கடிக்கும், அந்த லெதர் புது லெதரு, அந்த செருப்பு டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல காலில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் பாடியில் எதையோ ஒன்று புதுசாக வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு சென்சேஷன் க்ரியேட் ஆச்சுன்னா உங்கள் கவனம் எல்லாம் அங்கே போகணும். அதனால தான் என்ன பண்ணாங்க பெரியவங்க, இந்த விபூதி, குங்குமம் இதையெல்லாம் எடுத்து இந்த நெத்தி புருவ மத்தியில் நடுவில் வைக்க சொன்னாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும், உடம்புல எங்கேயுமே அந்த விபூதியோ குங்குமமோ சந்தனமோ கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வைக்கும்போது இப்போ எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னுடைய கவனம் அங்கே போகும். எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த கவனம் அங்கே போகுதோ இப்போது இந்த 3வது கண்ணை போய் அதை ஆக்டிவேட் பண்ணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை ஆக்டிவேட் பண்ண 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 இப்போ என்ன ஆகும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நீ எந்த துறையில் இருக்கியோ அந்த துறையில் நீ மிகப்பெரிய ஆளாக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இது ஹிந்துயிசத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் போனாலும் இருக்கும். இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த சன்னு இங்கே டச் பண்ணுவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லா அப்படின்னு தொடுவாங்க. இது எல்லா மதத்துலேயும் இருக்கும். இந்த ஸ்பாட் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். 3 நாடிகள் சேரக்கூடிய இடம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக நான் பேசினேன்னா புரியாது, அதனால் அதை பற்றிலாம் நான் பேசலை. இது வந்து நாடிகள், 3 நாடிகள்னு சொல்லுவோம். நாடிகள்ங்கிறது உடம்புல பிராணசக்தி செல்லக்கூடிய வழிகளுக்கு பேர் நாடிகள்னு சொல்லுவோம். ஈடா, பிங்காலா, சுஷும்னா இந்த 3 நாடிகளும் சேரக்கூடிய இடம். இந்த இடத்துல அதை வைக்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா இந்த உள்முகமாக இந்த வெளிக்கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் என்னால் ஓரளவுக்கு தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற கண் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூட்சமத்தை கற்றுக்கிறதுக்காகத்தான் இங்கே வைக்கிறோம். அதாவது இந்த விபூதி குங்குமத்தை கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. கண்ணாடியை பார்த்து எல்லோரும் வைப்பாங்க. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த கண்
இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும். அர்த்தம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கண்ணு வந்து இந்த இடத்துல இந்த பாருங்க, இதுதான் நாடி. இந்த விரலை இப்படி கொண்டு போனோம்னா இந்த கண் இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த கண் இந்த நாடியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னுடைய 3வது கண் ஆக்டிவேட் ஆகிடும். என்னுடைய அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு உள்ளே இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னமோ நடக்கும். இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. நம்மளுடைய இன்னர் சென்ஸுக்குள்ளே யார் போகிறானோ அவன்தான் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். இந்த கோயிலுங்கிறதே இந்த சென்சஸை வச்சு தான் க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. கோயிலில் மணி அடிக்கிறது, பரநாதம் கேட்கணும். கோயில் கருங்கல்லில் பண்ணியிருப்பாங்க. நம்ம காலில் வெறுங்காலில் நடக்க சொல்லுவாங்க, தொடு உணர்ச்சியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு போனால் ஒரு நறுமணம் வீசும். அந்த விபூதி வாடை, அந்த ஊதுபத்தி வாடை, பூ வாசம், சாம்பிராணி புகை, கோயிலுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய இன்னர் சென்ஸை ஆக்டிவேட் பண்ணும். கோயிலுக்கு போனால் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பிரசாதம் இருக்கும். திருப்பதியில் லட்டு இருக்கும், இன்னொரு கோயிலில் பொங்கல் இருக்கும், இன்னும் ஒரு சில கோயிலில் சில கஷாயங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் கர்நாடகாலாம் போனீங்கன்னா விதவிதமான சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு. இந்த ஐம்புலன்களையும் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கண்ணு, கர்ப்பகிரகத்தில் போய் அதை பார்க்கும்போது இந்த 3வது கண்ணு தான் திறக்கப்படும். இட் இஸ் அ பிக் சயின்ஸ் பை இட் செல்ஃப். டெம்பிளுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே இதை சார்ந்து தான் போகிறது. இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் இந்த 3வது கண்ணோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது ஒரு அரிசி மாதிரி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். பட் அதுக்குள்ளே அன்கான்ஷியஸாக பொருள்தன்மையே இல்லாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. அதுக்குள்ளே பெரிய ரிசர்ச் இன்றைக்கி போயிட்டுருக்கு. சயின்ஸு என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க, அதை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சயின்ஸ் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த 3வது கண் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஆக்டிவேட் ஆக ஆக அதை கிட்ட நெருங்க 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 நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிடுவீங்க. எந்த துறையில் இருந்தாலும் மிக உச்சத்துக்கு அடைவது உறுதி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3வது கண்ணை திறப்பதற்கு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. இது இயற்கையாகவே நீங்கள் செஞ்சு பழகலாம். பட் இது வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸு வகுப்பில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக கற்றுக் கொடுக்குறோம். நினச்சி பார்க்க முடியாத பவர்ஃபுல் டெக்னிக்கு. இதை பண்ண 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 ரொம்ப சுலபமாக அதை மெட்டிகுலஸாக பயிற்சி பண்ணும் பொழுது அதுக்குள்ளே போக முடியும். நினச்சி பார்க்க முடியாத டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். எல்லளவும் சந்தேகமில்லை.